ஹலோ எவ்ரிவன், ஐ எம் அனீஷ் ஃப்ரம் விபி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம டேலி 6.2 வெர்ஷன்ல எப்படி நம்ம ஜிஎஸ்டி நம்பர் வச்சு கஸ்டமர் லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது பார்க்க போறோம். இது நம்ம பல்காவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெல்கம் டு விபி இன்ஃபோடெக் டேலி. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸல் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸோட ஜிஎஸ்டி நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நான் மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் பார்ட்டி யூசிங் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ஸோ அதுவுமே நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்கும்னா, இம்போர்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் எக்ஸல்ங்கிறது கேட்கும். இம்போர்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் எக்ஸல் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எந்த பாத்துல டேட்டா இருக்கோ, ஸோ அந்த டேட்டா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவோம். நான் அது கொடுக்கணும். ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ண டிரைவ் கொடுத்துட்டு, எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டிரைவ்ல இருக்கு. எக்ஸ்போர்ட்ல நான் அந்த லெஜரை சூஸ் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜர். ஸோ லெஜர் கொடுத்துட்றேன். இம்போர்ட் டேட்டா காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ காலம். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இம்போர்ட் பண்ணலாமான்னு கேட்கணும். எஸ் அக்செப்ட் கொடுத்துட்றேன். எனக்கு டேட்டா இம்போர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்து நான் உள்ள போய் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஜிஎஸ்டி நம்பர் நம்ம இம்போர்ட் பண்ணணுமான்னு கேட்குது. நான் வந்து கண்ட்ரோல் கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் இருந்து நமக்கு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். இங்கே நமக்கு தெரியும் நம்மளோட லெஜர் நேம் எடுத்துட்டு வரும். அண்டர்ல என்ன கொடுக்கணும், எந்த இருக்கு அப்படிங்கிறது. அந்த அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி, ஜிஎஸ்டி நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே டேலி ஜிஎஸ்டி போர்ட்டல் நமக்கு மேப்பாக எடுத்துட்டு வந்துடும். இங்க நம்ம கண்ட்ரோல் கொடுத்து அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரியேட் ஆயிடும். ஸோ இங்கே நான் ஆல்டர்ல லெஜர் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா லெஜருமே கிரியேட் ஆகும். ஜஸ்ட் நான் ஏதோ ஒரு லெஜர் செக் பண்ணி பார்க்குறேன். கிளவுட் டெக்னாலஜி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ க்ளோரி பேக் வருது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் வச்சு ஃபெச் பண்ணி நமக்கு டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் புதுசாக கற்றுருந்தீங்கன்னா மறக்காம இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வச்சு நீங்கள் லெஜர் வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. நீங்க டேலியில பேசிக்ஸ் கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோட சேனலோட நீங்க பேசிக்ஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஸோ கூகுள் குரோம்ல விவி இன்ஃபோடெக் சேனல் விவி இன்ஃபோடெக் நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்க விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மேல கோர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேலி பிரேம் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கார்டு கொடுத்துக்கலாம். இந்த கோர்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 99 + tax ஆட் ஆகும். ஆட் டு கார்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் செக் அவுட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் செக் அவுட் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு Q&A செஷன் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு விவி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.